வணக்கம், இது உங்கள் ஜெரூஸ் சேனல். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு தீயணைப்பு வாகனத்தில் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் அது இயங்குது, அதுக்கு என்னென்ன எல்லாம் செய்ய போயினோம், எத்தனை பேர் அதில் பயணிக்கணும், என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு முதல் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் இந்த சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினாத்தான் இந்த நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, வாங்கோ, நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தீயணைப்பு வாகனம் புறப்படுறதுக்கு முன்னால் 2 நிமிஷம்தான் அவைகளுக்கு உடுப்பு போடுறதுக்கு நேரம் ஒதுக்கப்படும். இந்த 2 நிமிஷத்தில் அவை அந்த உடுப்பு எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு அந்த வாகனம் அந்த இடத்தை விட்டு வெளியில் போக வேணும். அதை விட இந்த வாகனத்துக்குள்ள 6 பேர் தான் இருக்க வேணும். கண்டிப்பாக ஆக குறைஞ்சது 4 பேருண்டா மட்டும் இந்த வாகனம் வெளிக்கிடலாம். அதுக்கு குறைய ஆட்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த வாகனத்தை கொண்டு வெளியில் போக முடியாது எந்த வித நேரத்திலையும். இதுக்குள்ள 9 பேருக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த வாகனத்துக்குள்ள. அதை நீங்கள் பின்னுக்கு வர்ற வீடியோவில் பார்ப்பீங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுவேன். அதில் அதுக்கு குறைய ஆக்கள் இருப்பினமாக இருந்தால் எந்த வித காரணம் கொண்டு இந்த வாகனத்தை வெளியில் எடுக்க இயலாது. அதுக்கு அனுமதியும் இல்லை. ஜெர்மனியில் 2 விதமான தீயணைப்பு படை வீரர்கள் இருக்கணும். ஒன்று நிரந்தர பணியாளர்களாக இருக்கணும், மற்றது தற்காலிக பணியாளர்களாக இருக்கணும். அதில் நிரந்தர பணியாளர்கள் கண்டிப்பாக இது சம்பந்தமாக படிச்சிருக்க வேணும். அது ஹவுஸ் பில்டிங்னு சொல்லி வேணும். அது தீயணைக்கிற முறையை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேணும். மற்ற தற்காலிகம்னு சொல்கிறாக்கள் வேறு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பினோம். உதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரியிலையோ இல்லாட்டி ஒரு கம்பெனிலேயோ இங்கே வேலை செய்து கொண்டிருப்பினோம். தீயணைப்பு படைக்கு ஆக்கள் பற்றாக்குறையை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவைகளுக்கு மெசேஜ் போகும். அவைகள் இதுக்கண்ட ஒரு கருவி இருக்கும். அவைகிட்ட ஹேண்ட்ஃபோன் ஆல்ரெடி அந்த ஹேண்ட்ஃபோனில் ஆப் இருக்கும். அவைக்கு உரிய மெசேஜ் போகுவாங்க. மெசேஜ் போன உடனே அந்த இடத்துல இருந்து அவைகள் உடனே வெளிக்கிட்டு அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு அவைகள் அந்த தீயணைக்கிற இடத்துக்கு வருவினோம். அவைக்கான அறிவுறுத்தல் எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் அவைக்கான அந்த அனுமதி இருக்குது. அவை 10 பேர் நின்று வேலை செய்து கொண்டிருந்தால் அதில் ஒரு ஆள் தீயணைப்பு படை வீரராக இருந்தால் அவர் அந்த இடத்துல இருந்து எந்த நேரமும் வெளியேறலாம். அந்த தீயணைப்பு படை அவருக்கு கிட்ட உள்ள இடத்துக்கு அந்த தீயணைப்பு படை வீரர் தேவைன்னு சொன்னால் உடனடியாக அவர் அந்த இடத்துக்கு போவார். அதுக்கான அனுமதி அவருக்கு இருக்குது. அதை விட இந்த வாகனம் அது ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இங்கே லொரிகள் எல்லாம் ஓடலாம். மேக்சிமம் 90 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓடலாம். ஆனால் இது ஹைவேயில் ஓடுறதுக்கு இவைக்கு 80க்கு மேலே 90க்கு மேலே ஓடக்கூடிய அனுமதி இவைக்கு இருக்குது. இந்த நீல உடுப்பு இதை வழி நடத்துகிறவர் போடுற உடுப்பு. அவர் இந்த ஓட்டுநருக்கு பக்கத்தில் அவர் இருப்பார். இந்த ஓட்டுநர் எங்கே போகிறது, எந்த இடத்துக்கு போகணும், தீயணைப்பு படை வீரர்கள் எந்த இடத்துல போய் யார் எங்கெங்கே போகணும்னு சொல்லி வழி நடத்துறது அவரைத்தான் இருக்கும். நான் முதல்ல கூறியிருந்தேன் இதில் 9 பேர் போகலாம், 9 பேருக்கான இடங்கள் இருக்குது. ஆனால் 6 பேர் தான் இதில் போவினம் ஆகக்கூடியன்னு சொல்லி இந்த பக்கத்தில் 3 பேருக்கான இடம் இருக்குது. இந்த மற்ற பக்கத்தில் 4 பேருக்கான இடம் இருக்குது. அதை விட முன்னுக்கு டிரைவர் ஓட்டுநரும் பக்கத்தில் இந்த வழி நடத்துகிறவரும் இருப்பினோம். இந்த தீயணைப்பு படைய வீரர்களுக்கான உடைகள், அந்த பாதுகாப்பு அங்கிகள் எல்லாம் இதுக்குள்ளேயே ஆயத்தமாக இருக்கும். இது ஓடிக்கொண்டு இருக்க அவைகள் மேலதிகமான அவன் பாதுகாப்பு சாதனங்களை அணியக்கூடிய வசதி இந்த வாகனத்துக்குள்ளேயே இருக்குது. இந்த உடுப்பு போடுற எல்லாமே அணிஞ்சா அந்த பின்னுக்கு போடுற சிலிண்டர், ஹெல்மெட் எல்லாம் சேர்த்து போடுறதுன்னு சொல்லி சொன்னால்
இந்த நிற 15 கிலோவில் இருந்து 20 கிலோ வரையும் இருக்கு. இந்த தீயணைப்பு வாகனம் ஒரு இருட்டான இடத்துல இருக்குமா இருந்தால் அதுக்குரிய மின்சார வசதிகள் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது. இதுதான் அது இந்த ஜெனரேட்டர். இந்த ஜெனரேட்டரில் இருந்து இதுக்குரிய மின்சாரத்தை அவையில் எடுத்துக்கொள்ளுவினா. இந்த வாகனத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 லிட்டர் தண்ணியை தேக்கி வைக்கலாம். இந்த தண்ணி இதை விட பெரிய வாகனமாக இருந்தால் இன்னும் அதிகமாக தேக்கி வைக்கலாம். ஆனால் இது சின்ன வாகனம் என்றபடியாக இதுக்குள்ள 1000 லிட்டர் மட்டும்தான் தேக்கி வைக்கக்கூடிய வசதி இருக்குது. இந்த வாகனத்துக்குள்ள எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வச்சு பொருத்தப்பட்டிருக்கிற இந்த பொருள் எல்லாம் எந்தவித இடர்பாடுகளுக்கும் அது கீழே விழாது. அதுக்குரிய மாதிரி அவைகள் எல்லாம் கவனமாக அதுக்குள்ளே அடுக்கி பொருத்தி வச்சிருக்கணும். மேடு பள்ளங்களுக்களால் இந்த வாகனம் ஓடினா கூட அது அந்த இடத்தை விட்டு அசையாமல் அந்த இடத்துலையே கவனமாக இருக்கும். அவைகள் அது அந்தந்த டைமுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் பாதுகாப்பாகவே இருக்கும். அது எந்த வித காரணம் கொண்டும் கீழே விழுகிறதோ இல்லாட்டி இடம் மாறி இருக்கிறதோ நடக்காது. அப்படியே அந்த இடத்துல இருக்கும். இதில் இணைஞ்சு கொள்றேன்னு சொல்லி சொன்னால் 18 வயசுல இருந்து தற்காலிகமாக இணைஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு படிப்படியாக அதை படித்து அந்த தொழிற்பாடத்தை பற்றி படித்து அதுக்கு பிறகு முழு நேரமாகவும் இணைஞ்சு கொள்ளலாம். இதுக்கு பின்பக்கம் இருந்த இந்த மீட்டர் மூலமாகவே இதுக்குள்ள எவ்வளோ தண்ணி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லி அதெல்லாம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயே இருந்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, அந்த வெளிச்சங்கள் லைட்டுகள் எப்படி போடுறதுன்னு சொல்லி சகல விஷயங்களும் இதுக்குள்ளேயே இருக்குது. இந்த வாகனத்துக்கு உள்ள டயரில் பின்பக்கம் இருக்கிற டயருக்கு 6.5 கன அளவு காற்று நிரப்பப்பட்டிருக்கும். முன்னுக்கு இருக்கிற டயரில் 8.5 கன அளவு காற்று நிரப்பப்பட்டிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கான கொமெண்ட்ஸையும் நீங்கள் கீழே எழுதுங்க. இதை போல் வீடியோக்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து அனுப்புகிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால், அந்த பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் உடனுக்குடன் உங்களுக்கு இதுக்குரிய வீடியோக்கள் வந்து சேரும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.